வீடியோவில் மேஜர் ஏர்போர்ட் வித் பேன் இண்டியன் ஃபுட் பிரிண்ட், அதாவது இந்தியன் ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபார்மசிஸ்ட்டுக்கு வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எங்கேருந்து விட்டுருக்காங்க அப்படின்னா ஏஐ இன்ஜினியரிங் சர்வீஸ் லிமிடெட், அதாவது ஏஐஇஎஸ்எல்லேருந்து நமக்கான இந்தியன் ஏர்போர்ட்டில் ஃபார்மசிஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. ஸோ என்ன வேக்கன்சி விட்டுருக்காங்க, ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, சேலரி பேக்கேஜ் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது வேணுமா அப்படின்றத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் வசி. வெல்கம் டு சேர்ந்து படிக்கலாம். ஸோ நம்ம சேர்ந்து படிக்கலாம் சேனலில் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார்மசிஸ்ட் வேகன்சி மட்டும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை போட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபார்மா அப்டேட், டே டு டே அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலில் நாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் நம்மளோட யூடியூப் நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் நம்மளோட டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனல் மூலமா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த ஸ்க்ரீனில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க இந்த அஃபிஷியல் பிடிஎஃப் உங்களுக்கு எங்கே அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக இந்த பிடிஎஃப் வந்து ஒரு டைம் படித்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த பிடிஎஃபை கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோமா. ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ எல்லோரும் மங்களகரமாக ஒரு லைக்கை தட்டி விட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஏஐ இன்ஜினியரிங் சர்வீஸ் லிமிடெட், ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் வந்து இருக்குது, சஃபர்ஜுங் ஏர்போர்ட். ஸோ இந்த லோகோவிலே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து தெரியும். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஏர்போர்ட், ஏரோப்ளைன் வந்து பறக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ லோகோ. ஸோ இதில் வந்து நம்மளோட சதர்ன் ரீஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து விட்டுருக்காங்க. ஸோ என்ன டேட்டில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 18 மார்ச் 2024 வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த சஃபர்ஜுன் ஏர்போர்ட் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது மேஜராக நம்மளோட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி, மும்பை, ஹைதராபாத், திருவனந்தபுரம், கொல்கட்டா, நாகப்பூர் எக்ஸெட்ரான்னு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேக்கன்சி வந்து எங்கே விட்டுருக்காங்க, நம்மளோட சதர்ன் ரீஜனில் ஹைதராபாத்தில் இந்தியன் ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. ஸோ எத்தனை போஸ்ட் வந்து வேக்கன்சி விட்டுருக்காங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் வந்து வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. ஸோ என்னடா இவன் ஒரு போஸ்ட்டுக்கெல்லாம் வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு வந்து தயவு செஞ்சு வந்து நினைக்க வேணாம். ஸோ நம்மளோட ஃபார்மசிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, 2 போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, 10 இருந்தாலும் சரி, பல்க் வேக்கன்சி இருந்தாலும் சரி, ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளோட சேனலில் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு போஸ்ட் தான் விட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து கேர்லெஸ்ஸாக அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஸோ யாராவது அந்த ஒரு போஸ்ட்டுக்கு வந்து ட்ரை பண்ணுறவங்க இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சா எனக்கு அதுவே போதும். என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா டி ஃபார்மசி, பி ஃபார்மசி 2 பேருமே வந்து எலிஜிபிள். ஸோ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா படித்து முடிச்சுட்டு நீங்கள் பிசிஐயில் மஸ்ட் இங்கே வந்து பாருங்கள் கிளியராக கொடுத்துருக்காங்க, மஸ்ட் ஆஸ் பர் ஃபார்மசி கவுன்சில் ஆக்ட் 1948 படி நீங்கள் பிசிஐயில் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எந்தெந்த இடத்துல வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஸோ கவர்மெண்ட் இல்லைனா ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து ஆஸ் அ ஃபார்மசிஸ்ட்டாக 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன கம்யூனிட்டிக்கு வந்து இந்த போஸ்ட் விட்டுருக்காங்க அப்படின்னா ஸோ எல்லா கம்யூனிட்டிக்கும் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், அன்ரிசர்வ்டு கேட்டகரி, ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். குறிப்பிட்ட இந்த கேட்டகரி மட்டும் இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னு வந்து எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்கள் எல்லா கேட்டகரியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு 38 இயர்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஓபிசிக்கு 41 இயர்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 43 இயர்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஓகேங்களா. ஸோ அடுத்து இந்த பாயிண்ட் நல்லா கிளியராக வந்து கவனிங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டியூரேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட்னு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ கான்ட்ராக்டுன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கான்ட்ராக்டர் பேசிஸில் வந்து இருக்காது உங்களுக்கு ஒர்க்கு. ஸோ இந்த இடத்துல வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். இனிஷியல் பீரியடாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 இயராக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஆக்டிவிட்டீஸை நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க, ஸோ எந்த மாதிரி அந்த இடத்துல பிஹேவியர் வந்து பண்ணுறீங்க, ஸோ இது எல்லாமே நோட் வந்து பண்ணுவாங்க. ஸோ பட் நாட் எக்ஸிஸ்டிங் டோட்டல் 3 இயர்ஸ் இருக்கும் இந்த இடத்துல வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ஸோ நல்லா வந்து பாருங்கள், நாட் எக்ஸிஸ்டிங் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டெண்டபிள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இயர்லி பேசிஸில் மறுபடியும் வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணுவாங்க. நாட் எக்ஸிஸ்டிங் மினிமம் 3 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 1 இயர் வந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்களோட ஆக்டிவிட்டீஸ், உங்களோட ஒர்க்கு, உங்களோட பிஹேவியரை பொறுத்த மாதிரி உங்களை வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை வந்து பண்ணலாம். ஸோ சேலரி பேக்கேஜ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27,940 rupees வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி பேக்கேஜ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரி, செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரிட்டன் டெஸ்ட் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கின் இன்டர்வியூ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த இடத்துல வாக்கின் இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னா, ஸோ ஹைதராபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாக்கின் இன்டர்வியூ வந்து நடக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாக்கின் இன்டர்வியூக்கு போகும்போது நீங்கள் அப்ளை பண்ணும்போதும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களோட எஜுகேஷனு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபு, பர்மனெண்ட் அட்ரஸோட ப்ரூஃபு, அண்ட் தென் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸு, உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், இதில் ஏதாவது ஒரு 2 ப்ரூஃப் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. 1000 rupees வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசிக்கு கேண்டிடேட்டுக்கு, 500 rupeesக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸு, எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 rupees வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் சார்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கான வாக்கன் இன்டர்வியூக்கான அட்ரஸ் வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாக்கன் இன்டர்வியூ உங்களுக்கு எப்போ இருக்கும் அப்படின்னா 13 ஏப்ரல் 2024 வந்து உங்களுக்கு வந்து வாக்கின் இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ அட்ரஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் இந்த பிடிஎஃப் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் 5லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து தெரிய வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் மினிமம் ஒரு 3லேருந்து 4 ஜெராக்ஸ் காப்பி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் எழுதும் போது எதாவது மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு மறுபடியும் போயிட்டு ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் வந்து எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனில் என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட நேமு, உங்களோட ஃபாதர் நேமு, அண்ட் தென் உங்களோட அட்ரஸு, உங்களோட மொபைல் நம்பரு, டேட் ஆஃப் பர்த், உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஸோ அதுக்கப்புறம் கீழே உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் எங்கே யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் தான் வந்து படிச்சிருப்போம். ஸோ எவ்வளோ வருஷம் வந்து உங்களோட கோர்ஸ் வந்து இருந்தது, ஸோ நீங்கள் ஃபுல் டைமாக படிச்சிங்களா இல்லை வந்து பார்ட் டைமாக வந்து படிச்சிங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி இந்த இடத்துல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸில் ஒரு சில ரெக்குயர்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நார்மலாக நீங்கள் ஒரு டைம் படித்து பார்த்தாவே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து உங்களுக்கு வந்து புரிய வரும். ஸோ லாஸ்ட் இந்த அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு ஸோ மேலே வந்து டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ வாக்கின் இன்டர்வியூ போகும்போதே ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஸோ உங்களோட நேமு, உங்களோட சிக்னேச்சரு, நீங்கள் எங்கேருந்து வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணுறீங்க, என்ன டேட்டில் வந்து சென்ட் பண்ணுறீங்க, ஸோ இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சுட்டு மேலே நம்ம டிஸ்கஸ் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் கிடையாது, ஜெராக்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி ஸோ மேலே உங்களுக்கு வந்து மேலே நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா இந்த அட்ரஸுக்கு மறக்காமல் சென்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நான் இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபார்மா கம்யூனிட்டி க்ரோ ஆக உங்கள் ஃபார்மா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே பாசிட்டிவ். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ்ல உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பாய்.